இந்த ஸ்தலத்தை பற்றி பெருமையாக சொல்லணும்னா எந்த கோவிலுக்குமே போகாமல் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போங்க. அதுதான் என்னுடைய முக்கியமான செய்தி. என்ன காரணம்னு கேட்டால், பூப்பிரதட்சிண சப்தேஜ காசி யாத்ரா சதேனச்ச சேது ஸ்நானம் சகசிரந்து தத்பலம் மனோக்கிய நாதவந்தனம். இந்த பூலோகத்தை 7 முறை வலம் வந்த புண்ணியத்தையும், காசியில் போய் 1000 தடவை ஸ்நானம் பண்ணி பித்திருக்கு தர்ப்பணம் பண்ண புண்ணியத்தையும், சேதுவாகி ராமேஸ்வரத்தில் 10,000 தடவை ஸ்நானம் பண்ணி தரிசனம் பண்ண புண்ணியத்தையும் ஒரு மானிடன் இச்சலத்தை மன நிம்மதியுடன் சுற்றி வந்தாலே அந்த புண்ணியத்தை தருகிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்துடைய பெருமை. அவ்வளோ புனிதமான கோவில். இங்கே என்ன அவ்வளோ விசேஷம் நடந்திருக்கு? தட்சன் நடத்திய யாகத்துக்கு போகக்கூடாதுன்னு சிவபெருமான் சொல்லியிருக்கார். பார்வதி தேவியை மீறி போயிட்டாங்க. விநாயக பெருமானை போயிருக்க அனுப்புனா அவரும் போய் அங்கே உட்காந்துட்டார். முருகப்பெருமான் அனுப்புனா அவரும் அங்கே போய் உட்காந்துட்டார். பயங்கர கோபம் சிவபெருமானுக்கு. அகோர வீரபத்திரராக மாறி பயங்கர கோபத்தோட அந்த விநாயக பெருமானுக்கு மறுபடியும் யானை முகம் கொடுத்த இடம் இந்த இடம். அவ்வளோ ஒரு அற்புத ஸ்தலம். திரும்பி சக்தி ஈசனை நோக்கி வரா. சக்தி ஈசனை நோக்கி வரும் பொழுது ஈசன் வான்னு கூப்பிடல, அங்கே அப்பாவும் நம்மளை வான்னு கூப்பிடல, இங்கே கணவரும் வான்னு கூப்பிடலேன்னு அக்னியை மூற்றி அக்னியில் பிரவேசமானதுனால அம்பாளுடைய நாமதேயம் அனூபமர்தனி அப்படின்னு நாமதேயம். திரும்பி சக்தியாலே ஏற்பட்ட கோபத்தை பூலோகத்தை சக்தி தான் தணிக்கணும் அப்படிங்கிறது மறுபிறவு எடுக்கிறார். எந்த சக்தியால் நமக்கு ஏற்பட்ட உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தைலம் எந்த ஸ்தலத்தில் உள்ள இறங்குறதோ தன்னுடைய கோபத்தை தணிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். ஒவ்வொரு சிவஸ்தலமாக சக்தி பூஜை பண்ணிக்கிட்டே வரார். இந்த திருநீலக்குடி ஸ்தலத்தில் தைலத்தை அம்பாள் வைத்து பூஜை பண்ணும் பொழுது அந்த தைலம் பூர்ணமாக உள்ள இறங்கி ஈசன் தன்னுடைய கோபத்தை தணிச்சதாக ஐதீகம். இந்த ஸ்தலத்தை புண்ணியமாக நினச்சி சிவபக்தராக இருக்கிறவங்க, சிவனடியாராக இருக்கிறவங்க, அடியாருக்கு அடியாராய் இருந்து தொண்டு செய்தலையே யாம் விரும்புகிறோம் என்று நினைத்த மனதில் சிவன் குடியிருக்கிறவன் யாராக இருந்தாலும் மலையான நாதனை மனதோடு அருள்வாய் அப்பா. அதாவது சிவபெருமானை பற்றி ஆறா அமுதை, அதாவது அமுது ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைச்சவங்களுக்கு தான் தெரியாது அமுதோட மகிமை, கிடைக்காதவனுக்கு தான் தெரியும். ஒரு கோவில் வாசலில் அமர்ந்திருக்கும் அவனுக்கு அந்த பிரசாதம் கிடைக்காம படக்கூடிய கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் அந்த மகிமை என்ன அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனதுகளல் தொழுதெழுவேன். அதில் சந்தேகமே படக்கூடாது. சிவபெருமான் கேட்குறது நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. யாரெல்லாம் சிவ பூஜை செய்கிறீங்களோ உங்களோட மரணம் உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருங்க. இது உண்மைங்க. அப்படி தெரிஞ்ச ஒருத்தர் மார்க்கண்டேயர் திருக்கடையூரில் போய் கட்டி பிடிச்சிட்டார். இந்த யமன் அந்த பாசக்கயிறை வீசி அந்த கயிறு சிவலிங்கத்து மேலே பட்டு என்றும் 16 16 தாண்டினா தான் உனக்கு மரணம் என்று சொல்லி அந்த மார்க்கண்டேயன் இந்த ஸ்தலத்தில் பூஜை பண்ணால் உனக்கு அந்த பேர் கிடைக்கும் என்று சிவபெருமான் சொல்லிய ஸ்தலம். இச்சலத்தில் மார்க்கண்டேயருக்கு இன்னும் 16 வரம் கிடைத்ததுனால மார்க்கண்டேயர் சந்தோஷத்தில் சித்ரா பௌர்ணமியின் மரா தினமானது இந்த சுற்றி உள்ள 7 ஸ்தலத்துக்கு சுவாமி அழைச்சிட்டு போகிறார். பக்கத்தில் இளந்துறை, ஏனாதிமங்கலம், திருநாகேஸ்வரம், திருபவனம், திருவிடைமருதூர், மருத்துவக்குடி, திருநீலக்குடி இந்த 7 ஸ்தலத்தையும் சுற்றி ஈசன் அடைகிறதாக ஐதீகம். அப்பொழுது இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணா பக்கத்தில் உள்ள 7 சிவாலயத்தை தரிசனம் பண்ண புண்ணியத்தையும் ஈசன் இங்கே அருள்வதாக ஐதீகம். இப்போ தெரிஞ்சது அந்த ஸ்தலத்தோட மகிமை எவ்வளோ மகிமை. சஷ்டியர்த்த பூர்த்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், மகாபிஷேகம், பூர்ணாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 100 அதாவது 100 வயதிற்கு மேற்பட்ட சதாபிஷேகம் இந்த ஸ்தலத்தில் பண்ணால் தீர்க்க ஆயுள் உண்டாகும் என்கின்றது பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. யாருக்கெல்லாம் 100 வருஷம் வாழணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் போயிட்டு வரலாம். அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகலாம். கூட்டிகிட்டு போய் நம்ம அம்மா அப்பா 100 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அதை விட புண்ணியம். உங்களுடைய மனைவி மக்களை கூட்டிகிட்டு போகிறது அதை விட புண்ணியம். இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்தலம் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். ஸ்ரீ மனோக்கியநாத சுவாமியை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும். கல்யாண வரம், குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு இறைவனை வழிபடலாம். பிரிந்திருக்கும் தம்பதியர் இங்குள்ள திருநீலகண்டரை மனமுருக வழிபட்டால் மீண்டும் ஒன்று சேர்ந்து இல்லறம் நடத்துவர். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும்
இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றிக் கொடுப்பார்.